I am Sundarlal, the Computer Facts Tamil channel. இந்த வீடியோவில் கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் மால்வேர்ஸ் அஃபெக்ட் பண்ணோம், அதை எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் கம்ப்யூட்டர் மால்வேர்ஸ் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறோம். மால்வேர்ங்கிறது ஒரு கம்பைன்டு வேர்ட் ஃபார் மெலிசியஸ் சாஃப்ட்வேர். அதாவது தேவையில்லாத ஒரு சாஃப்ட்வேருடைய கலெக்ஷன் தான் மால்வேர்னு சொல்லுவாங்க. It is an umbrella term for any program or code intentionally designed to cause harm to a computer, server or network. கம்ப்யூட்டர் ஹார்ம் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு கோடு அல்லனா ஒரு ப்ரோக்ராம். It was designed intentionally damage or gain unauthorized access to computer system. நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் unauthorized access பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் மால்வேர். காமன் டைப்ஸ் ஆஃப் மால்வேர் இதில் ஃபர்ஸ்ட் வந்து வைரஸஸ் என்னன்னா malicious code that attaches itself to a legitimate file or program. ஒரு நல்ல ஃபைல், நம்முடைய யூஸ் பண்ற ஒரு ஃபைலோடைய ஒரு ப்ரோக்ராமோடைய அட்டாச் ஆகிற ஒரு கோடு இது. இட் ரிக்வயர்ஸ் a user to open or the infected file. நம்ம வந்து யூசர் வந்து அதை ஓப்பன் பண்ணாதான் அந்த வைரஸ் வந்து ஹார்ம் பண்ணும், இல்லைன்னா வைரஸ் ஒன்றும் பண்ணாது. அதனால அதுக்கு பேர் வைரஸஸ். எக்ஸாம்பிள்ஸ், ஐ லவ் யூ வைரஸ் 2000ல ஒரு கிரியேட் பண்ண வைரஸ். இது காஸ்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டேமேஜஸ். செகண்ட் வந்து மெலிசாங்கிற வைரஸ் 1999ல கிரியேட் பண்ணது. ஸ்ப்ரெட் வயா இமெயில் அட்டாச்மெண்டோட அது ஸ்ப்ரெட் ஆகும். இமெயிலை ஓப்பன் பண்ணும்போது தான் அது நம்முடைய சிஸ்டத்தில் தேவையான ஹார்மை பண்ணும். சாசிர் எக்ஸ்ப்ளாய்டட் விண்டோஸ் வல்னரபிலிட்டிஸ். அப்போ எல்லாம் விண்டோஸில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். அந்த லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி சிஸ்டத்தை ஹேங் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது இந்த சாசிர்ங்கிற வைரஸ் பண்ணும். செகண்ட் டைப் வந்து வார்ம்ஸ்ங்கிறது ஸ்டாண்டலோன் ப்ரோக்ராம்ஸ் that self-replicate across networks without human help. ஹியூமனோட எந்த ஹெல்ப் இல்லாமல் அது ஒவ்வொரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு தானாக போகும். அதனால தான் அதுக்கு வார்ம்ஸ்னு பேர். தே ஆஃபன் கன்சியூம் பேண்ட்வித் அண்ட் காஸ் சிஸ்டம் ஸ்லோ டவுன்ஸ். இது வந்திருக்கிறது எப்படி தெரியும்னா, கம்ப்யூட்டர் ஸ்லோவாக டவுன் ஆகிறதோ, கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிறதோ, இல்லைன்னா நம்ம நெட்ஒர்க்கு ஸ்லோ ஆகிறதோ, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வார்ம்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத பற்றி. எக்ஸாம்பிள்ஸ், கன்ஃப்ளிக்டர் இன்ஃபெக்டட் 10+ மில்லியன் விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸை அஃபெக்ட் பண்ண ஒரு வார்ம் வந்து கன்ஃப்ளிக்டர். ஸ்டியூக்ஸ்நெட் இது வந்து டார்கெட்டட் ஈரானியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு வார்ம். தேர்ட் டைப் ஆஃப் மால்வேர் வந்து ட்ராஜன் ஹார்சஸ்ங்கிறது ஒரு சிம்பாலிக் நேம் அது. அதாவது ஒரு ஹார்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ள சோல்ஜர்ஸை மறைச்சி வச்சுட்டு அந்த ஹார்ஸை கொண்டு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு இடத்துல கொண்டு ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் அவங்க வந்து திடீர்னு அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் கிட்ட வரும்போது அந்த ட்ராஜன் ஹார்ஸில் இருக்கிற ஓப்பன் பண்ணி எல்லா சோல்ஜர்ஸும் வெளியில வந்து அவங்கள கொண்டுடுவாங்களாம். இதை சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் இந்த வைரஸ், இந்த மால்வேருக்கு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து மலிசியஸ் சாஃப்ட்வேர் appears as a legitimate application. அதாவது நல்ல அப்ளிகேஷன் மாதிரி நமக்கு தெரியும். அண்ட் ஃப்ரீ கேம் ஆர் யூட்டிலிட்டி, இது மாதிரி ஃப்ரீ கேம் மாதிரியோ ஃப்ரீ யூட்டிலிட்டி மாதிரியோ நமக்கு அது டவுன்லோட் ஆகும் கம்ப்யூட்டரில். ஒன்ஸ் இன்ஸ்டால்டு இட் கேன் ஸ்டீல் டேட்டா, நம்மளுடைய டேட்டாவை ஸ்டீல் பண்ணும். ஆர் கிரியேட் பேக் டோர் ஃபார் ஹேக்கர்ஸுக்கு பேக் டோரை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம என்ன எல்லாம் முக்கியமான டேட்டாஸோ பாஸ்வேர்டோ நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டட்நெட் டார்கெட்டட் ஈரானியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இது ஒன் ஆஃப் தி ட்ராஜன் ஹார்சஸ் தான். அதாவது தேவையான சாஃப்ட்வேர் மாதிரி தான் டவுன்லோட் ஆகி ஹார்ம் பண்ணிச்சு. இமோட்டட் இனிஷியலி a பேங்கிங் ட்ராஜன் evolved into malware delivery service. டார்க் காமெட் ரிமோட் ஆக்சஸ் ட்ரோஜன். அதாவது ரிமோட்ல இருந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ண ஒரு ட்ரோஜன் ஹவுஸ். ransomware வந்து இப்போ லேட்டஸ்டா வந்தது தான். இது சாஃப்ட்வேர் that encrypts your files or locks your system. அதாவது நம்ம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ண முடியாமலோ இல்லைன்னா நம்ம ஃபைலை என்கிரிப்ட் பண்ணிடும். என்கிரிப்ட் பண்றோம்னா நம்ம ஓப்பன் பண்ணா அது சங்க் மாதிரி வரும். அதை டீக்ரிப்ட் பண்ணாதான் ஆக்சுவல் டேட்டா நம்மளால எடுக்க முடியும்.
அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்கிரிப்ட் பண்ண பிறகு நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு மெசேஜ் நமக்கு வரும். இதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா எங்களுக்கு பேமெண்ட் தாங்கன்னு, டிமாண்டிங் எ ரேன்சம் பேமெண்ட் ஆஃபன் இன் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில தான் அவங்க அந்த அமௌண்ட் கேட்பாங்க. எங்க அனுப்பணுங்கிறது ஒரு லிங்க் வரும், ஒரு மெயிலில் வரும். நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுத்தோம்னா அந்த கீ தருவாங்க. இட் மே பி ஃபேக் ஆல்சோ, கீ வராமல் கூட போகலாம், ஏமாற்றவும் செய்வாங்க. இது வந்து வெரி கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர், நிறைய கம்ப்யூட்டர் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இது வானாக்ரைங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் வந்து வானாக்ரை 2017 இன்ஃபெக்டட் 2,30,000 கம்ப்யூட்டர்ஸ் குளோபலி. நாட் வெட்டா ஏ காஸ்ட் $10 billion damages. Lockheed spread through malicious and email attachments. Revil targeted large corporation with high ransom demands. Spyware and key lockers. ஸ்பைவேருங்கிறது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுறதுங்கிறத அது ஸ்பை பண்ணி அவங்க யார் கிரியேட் பண்ணி அனுப்புனாங்களோ அவங்களுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுறது. கீ லாக்கர்ஸுங்கிறது நம்ம என்னெல்லாம் கீ டைப் பண்ணுறோமோ அந்த கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறது. டெஃபினிஷன்: சீக்ரெட்லி மானிட்டர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் and record keystrokes to steal sensitive information like password and credit card details. மெயின் ரீசன் வந்து கிரெடிட் கார்டு நம்ம என்டர் பண்ணும் போதோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது அதை கேப்சர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ்: ஃபின்ஃபிஷர் கவர்மெண்ட் கிரேட் ஸ்பைவேர், இது கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஸ்பைவேர்னு சொல்றாங்க. கீ லாக்கர்ஸ் ரெக்கார்ட் கீ ஸ்ட்ரோக்ஸ் டு ஸ்டீல் கிரெடென்ஷியல்ஸ். கூல் வெப் சர்ச் ப்ரௌசர் ஹைஜாக், அதாவது நம்ம இது வந்து ப்ரௌசர்ல இருக்கிறது. நம்ம ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணோம், ஆனால் அது இன்னொரு சைட்டுக்கு அது ஜம்ப் பண்ணும். அங்கே ஏதாவது நம்ம கிளிக் பண்ணி ஏதாவது என்டர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆக்டிவிட்டியை அது கேப்சர் பண்ணி சென்ட் பண்ணிடும். ரூட் ஹிட்ஸ் டெஃபினிஷன் என்னன்னா, ஸ்டெல்தி மால்வேர் டிசைன் டு ஹைட் டீப் இன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே ஹைட் பண்ணிக்கும். கிவிங் ரூட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், அதாவது நம்ம வந்து நிறைய கம்ப்யூட்டரில் வந்து ரூட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த ரூட் ஹிட்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள லூப் ஹோல் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு ரூட் ஆர்கனைசேஷனை கொடுத்துரும். ஸோ என்ன பண்ணாலும் ரூட் ஃபைல்ஸில் அது பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் ஃபுல்லாக வந்துடும். எக்ஸாம்பிள்: சோனி பிஎம்ஜி ரூட் கிட் 2005 வந்தது. சீக்ரெட்லி இன்ஸ்டால்ட் ஆன் மியூசிக் சிடிஸ்ல இருந்தால் மெயினாக இது ஸ்ப்ரெட் ஆச்சு. அலுரியான் TDL4 காம்ப்ளெக்ஸ் ரூட் கிட் டார்கெட்டிங் விண்டோஸ் சிஸ்டம்ஸ். இதில் நிறைய வெரைட்டி இருக்கு. ரூட் கிட்ஸு, ஃபேம்வேர் ரூட் கிட்ஸு, பூட் லோடர் ரூட் கிட்ஸு, மெமரி ரூட் கிட்ஸு, அப்ளிகேஷன் ரூட் கிட்ஸு, கர்னல் மோட் ரூட் கிட்ஸு. ஆட்வேர் டெஃபினிஷன்: டிஸ்பிளேஸ் இன்ட்ரூசிவ் அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மே ட்ராக் ப்ரௌசிங் இட் should serve targeted ads. Examples: Fireball hijacked browsers to generate ad revenue. Gator or Gain tracks browsing habits for targeted adverts. நம்ம எல்லாம் ப்ரௌஸ் பண்றோங்கிறத அது ட்ராக் பண்ணி அவங்க யார் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு இது கொடுத்துரும். Bots and botnets. A bot is a software that performs automated tasks on command. ஒரு கமாண்ட்ல ஆட்டோமேட்டட் டாஸ்க் அது பண்றது, அதான் டெஃபினிஷன் பாட்ங்கிறது. தே ஆர் யூஸ்டு டு லெஜிட்டிமேட் பர்பஸஸ் சச் அஸ் இண்டெக்ஸ் சர்ச் என்ஜின்ஸ். நார்மலாக அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இவங்க அதை வேற பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தே டேக் த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ப்ராபகேட்டிங் மால்வேர் தட் கேன் கனெக்ட் பேக் டு ஏ சென்ட்ரல் சர்வர். இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா கமாண்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் அவங்களோட கனெக்ட் ஆகிடும். சர்வர் யார் கிரியேட் பண்ணி அனுப்புவாங்களோ அவங்களோட கனெக்ட் ஆகும். Usually bots are used in large numbers to create botnet. So botnetங்கிறது நிறைய பாட்ஸ், நிறைய கமாண்டர் பேக்ரவுண்ட்ல ரன் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணா அது பேர் botnet. A botnet is a network of bots used to launch broad remotely controlled flood of attacks such as DDoS attacks. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ். அதாவது என்னன்னா, நம்ம இப்போ 4 வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணியிருப்போம், ஆனால் இது பேக்ரவுண்டில் நிறைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்ன ஆகணும்னா, நம்மளுடைய அவங்க சர்வர் இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த சர்வர் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த சர்வரில் நிறைய ரிக்வஸ்ட் போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக போகும்போது அவங்க வந்து சர்வர் பிஸி மாதிரி வந்துடும், அது அவங்க சர்வரை ஸ்லோ பண்ணிடும். ஸோ அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்: மிரை
டார்கெட்டட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சர்வீஸ் டிவைசஸ் ஃபார் DDoS அட்டாக்ஸ். அதாவது ஸ்மால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டிவைசஸ்ல டார்கெட் பண்ண ஒரு பாட்நெட் தான் மிரை. கேம் ஓவர் சியூஸ் பியர் டு பியர் பாட்நெட் ஃபார் பேங்கிங் ஃப்ராட். அடுத்த டைப் ஃபைல்லெஸ் மால்வேர். டெஃபினிஷன்: it is a type of malicious activity that operates without writing any executable file to a victim's hard drive. அதாவது ஹார்ட் டிரைவ்ல நம்ம எந்த ஃபைலும் எதுவுமே இருக்காது, ஆனா பேக்ரவுண்ட்ல அது ரன் ஆயிடும். Instead of installing software, it resides in the computer RAM, random access memory, and hijacks trusted system tools to execute malicious commands. மெமரியில் உட்காந்துட்டு தேவையில்லாத கமாண்டை ரன் பண்ணி சிஸ்டத்தை ஹேங் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ்: PowerShell based attacks, use legitimate system tools. அதாவது நம்ம யூஸ் பண்ற நார்மல் டூல்ஸை யூஸ் பண்றதுலே அது உட்கார்ந்துக்கும். Counter, used to register entries to persist. இந்த டைப் எப்படின்னா ரேமுக்கு பதிலாக ரெஜிஸ்ட்ரி இருக்கும் கம்ப்யூட்டர் விண்டோஸ்ல, அந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி போட்டுரும். கிரிப்டோ ஜாக்கிங்கிறது சைபர் கிரைம். அது வேற அட்டாக்கர்ஸ் சீக்ரெட்லி ஹைஜாக் விக்டிம்ஸ் டிவைசஸ். நம்ம டிவைஸை அவங்க ஹைஜாக் பண்ணிடுவாங்க. டு மைன் கிரிப்டோ கரன்சி வித்தவுட் கன்சென்ட். அதாவது நம்ம கன்சென்ட் இல்லாமலே நம்ம சிஸ்டத்தை ஏர்ன் பண்ணி அவங்க அப்ளிகேஷன்லையோ வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க. கிரிப்டோ கரன்சில ஏர்ன் பண்றாங்க. இட் யூசஸ் டிவைசஸ் ப்ராசஸிங் பவர். நம்ம CPU நம்ம மெமரி எல்லாம் யூஸ் பண்ணி இல்லிசிட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. நமக்கு என்ன நஷ்டம்னா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆயிடும். ரைசஸ் பில் காஸ்ட், எலக்ட்ரிக்கல் காஸ்ட், அண்ட் இண்டிகேட்டட் டீப் செக்யூரிட்டி ஃபிளாஸ். எக்ஸாம்பிள்ஸ்: கோயின் ஹைவ், இன் ப்ரௌசர் கிரிப்டோ கரன்சி மைனர். அதாவது ப்ரௌசர்ல உட்காந்துட்டு நம்ம கம்ப்யூட்டருடைய பவரை யூஸ் பண்றது. பேட் ஷெல், யூசஸ் பவர் ஷெல் ஃபார் கிரிப்டோ மைனிங். லாஜிக் பாம்ஸ். டெஃபினிஷன்: malicious code triggered by specific condition. ஒரு கண்டிஷன் வந்த உடனே அது ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஹார்ம் பண்ணும். ட்ரிகர்ஸ். என்ன டைப் ஆஃப் ட்ரிகர் இதுக்கு தேவைன்னா கோட் ஒன்லி ஆக்டிவேட்ஸ் when a predefined condition is satisfied. என்னெல்லாம் predefined கண்டிஷன்? ஒன்று டைம் பேஸ்டு ஆர் ஈவெண்ட் பேஸ்டு. நம்ம ஏதாவது ஈவெண்ட் பண்ணும்போது, ஜஸ்ட் லைக் மவுஸ் கிளிக் பண்ணும்போதோ, இதை வேற ஏதாவது ப்ரோக்ராமை லான்ச் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்கா இது ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆச்சுன்னா இது உடனே ஸ்ப்ரெட் ஆகும், கம்ப்யூட்டர் ஹேங் பண்ணும், இல்லைன்னா ஃபைல்ஸை கரெக்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள்: Siemens Logic Bomb 2014 triggered on specific date. Second, UBS Payne Weber, a system administrator, planted a logic bomb that deleted a file across 2000 servers. Second sectionல கம்ப்யூட்டர் மால்வேர்ஸ்னால கம்ப்யூட்டர் எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகும், நம்மளுடைய சிஸ்டம் எப்படி ஹேங் ஆகுங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். Consequences of infections. First, performance issues. அதாவது சிஸ்டம் மே ஸ்லோ டவுன், கிராஷ் சீக்வென்ஷியலி, ப்ளூ ஸ்கிரீன், ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை ரிசோர்ஸ் யூசேஜ். அதாவது நிறைய பவர் கன்சியூம் பண்ணும், ஹீட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது நார்மலாக இன்ஃபெக்டட் பை மால்வேர்னு அர்த்தம். செகண்ட், அன்ஆதரைஸ்டு பிஹேவியர். ப்ரௌசர்ஸ் மே ரீடைரக்ட் டு அன்னோன் சைட்ஸ். நம்ம கிளிக் பண்ணுற சைட்டுக்கு போகாமல், நம்ம ஓப்பன் பண்ணுற சைட்டுக்கு போகாமல் அன்னோன் சைட்டுக்கு போனாலோ, இல்லை அன்னெசரி டெஸ்க்டாப் ஐகான்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல கிரியேட் ஆயிருந்தாலோ இது மால்வேர் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சிஸ்டம் டேமேஜ். கிரிட்டிக்கல் ஃபைல்ஸ் கேன் பி கரப்டட் ஆர் டெலிட்டட். சில ஃபைல்ஸ் டெலிட் ஆயிருக்கலாம், சில ஃபைல்ஸ் கரப்ட் ஆயிருக்கலாம். அதே மாதிரி கூலிங் ஃபேன், கம்ப்யூட்டருடைய கூலிங் ஃபேன் ஃபாஸ்டா ஓடுது, மால்வேர் அஃபெக்டட்னு அர்த்தம். ரிசோர்ஸஸ் ஹைஜாக்கிங். கம்ப்யூட்டர் மே பி யூஸ்டு ஃபார் கிரிப்டோ ஜாக்கிங். நம்முடைய கன்சென்ட் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்லோ டவுனை பொறுத்தோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் யூசேஜை பொறுத்தோ நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஐடென்டிட்டி தெஃப்ட் ஆர் டேட்டா லெஸ். தெஃப்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ். இது மீனிங் நம்ம சிஸ்டம் மால்வேரால் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் இம்பேக்ட். ரான்சம் வேர் எல்லாம் நம்ம ஃபைல் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா வி மே ஹவ் டு லூஸ் ஹெவி அமௌண்ட். அதே மாதிரி சில ஃபைல்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு டைம் ஆகும், நிறைய லாஸ் ஆகும். ஃபினான்ஷியல் இம்பேக்ட். வைட்டல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் கேன் பி ஆல்டர்டு. நம்ம எந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் இப்போ அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பேங்கிங் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக ஆப்ரேஷனல் ஹால்ட் ஆகிடும், அவங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிடும். அதை நார்மல் பண்ணுறதுக்காக
ரெப்புடேஷனல் டேமேஜ், அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான ரெப்புடேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மெயில் ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவங்க ரெப்புடேஷன் போயிடும், அவங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூ இறங்கிடும். இந்த செக்ஷனில் மால்வேர்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி ஃபைல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். சோஷியல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட், ட்ரிக்கிங் யூசர்ஸ், அதாவது சோஷியல் இன்ஜினியரிங் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரௌசரில் இல்லைன்னா ஏதாவது சாஃப்ட்வேரோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது மெயிலோ வந்துருந்தேன்னா அது பேர் சோசியல் இன்ஜினியரிங், ட்ரிக்கிங் யூசர்ஸ்னு பேர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷிங் இமெயில்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ்லையோ இமெயிலையோ வித் லிங்கோட வரும். இமெயில் டெக்ஸ்ட் அப்பியரிங் டு பி ஏ ஃப்ரம் ட்ரஸ்டட் பிராண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல இருந்து வந்த மாதிரி ஒரு இமெயில் வரும், அதில் ஒரு லிங்க் இருக்கும், நம்ம கிளிக் பண்ணி போனால் பேங்கிங் வெப்சைட் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஃப்ராடாக இருக்கும். அதுக்கு பேர் ஃபிஷிங் இமெயில் பேர். மெலிசியஸ் மேக்ரோஸ், கிரிமினல்ஸ் send Microsoft Office files that ask you to enable content. அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபைல், வேர்டு, எக்ஸல் எல்லாம் மேக்ரோஸ் இருக்கும், அந்த மேக்ரோ எனேபிள் பண்ண சொல்லுவாங்க அவங்க. அப்படி எனேபிள் பண்ணேன்னா சில சமயம் அது நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணிடும், வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்கேர்வேர், டெக் சப்போர்ட் ஸ்கேம்ஸ், deceptive pop-ups warn that your computer is infected with the 39 virus. அதாவது நம்ம ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு வார்னிங் வரும், உங்கள் கம்ப்யூட்டர் இன்ஃபெக்டட் பை 50 வைரஸஸ் 40 வைரஸ், ப்ளீஸ் யூஸ் திஸ் சாஃப்ட்வேர் ஃபார் ஸ்கேன் அண்ட் கிளீன் இட்னு. அது வந்து இட்ஸ் அ ஃப்ராடு, அதை நம்ம கிளிக் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா அது மலிசியஸ் சாஃப்ட்வேராக தான் இருக்கும், மால்வேராக தான் இருக்கும். செகண்ட் மெத்தடு டிசெப்டிவ் டவுன்லோட்ஸ், அதாவது தேவையில்லாத டவுன்லோடை நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோஜன் ஹார்ஸஸ், தி சைடு இன்சைடு சீமிங்லி பெனிஃபிஷியல் சாஃப்ட்வேர். நம்ம ஏதாவது முக்கியமான சாஃப்ட்வேரு ஃப்ரீவேர் ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது அதுக்குள்ளால இந்த சாஃப்ட்வேர் மறைஞ்சிருக்கும். When you install a good program, the written malware installs simultaneously. நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். Fake browser updates, website show a fake prompt stating that your browser is out of date. நம்ம ப்ரௌசர் அவுட் ஆஃப் டேட்டுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும், நம்ம உடனே எதையாவது அப்டேட் இன்ஸ்டால்ஸ் டவுன்லோடர் இன்ஸ்டால் பண்ணோன்னா அது ஃபேக்காக இருக்கும். மால்வர்டைசிங், மலிசியஸ் அட்வர்டைசிங். மால்வர்டைசிங்கிறது ஹைஜாக்கர் இன்ஜெக்ட் மலிசியஸ் கோட் இன்டு டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சிம்பிளி பீங் தட் இன்ஃபெக்டட் அட்வர்டைஸ்மெண்ட். Third method, automated and drive-by attacks. Drive-by downloads, visiting a compromised website. இப்போல்லாம் வெப்சைட் வார்னிங் வரும் ப்ரௌசரில், இந்த வெப்சைட் வந்து சேஃப் இல்லைங்கிற மாதிரி. அதே மாரி நம்ம ப்ரௌஸ் பண்ணோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரிகர்ட் பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட், பேக்ரவுண்டில் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிடும் ப்ரௌசரில் இருந்து. தட் இன்ஸ்டால்ஸ் மால்வேர் வித்தவுட் யுவர் நாலேஜ். நம்ம நாலேஜ் எல்லாமே மால்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். எக்ஸ்ப்ளாய்டிங் வல்னரபிலிட்டிஸ், hackers use exploit kits to find unpatched flaws in your operating system. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அப்பப்போ அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணலைனாலும் அதில் ஃப்ளாஸ் இருக்கும், அதில் லூப் ஹோல்ஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அந்த லூப் ஹோல்ஸ் பைபாஸ் பண்ணி இன்ஃபெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. வார்ம்ஸ், இது வந்து செல்ஃப் ப்ரொபகேஷன், இது யாருடைய யூஸும் தேவையில்லை. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டு சேஃப் நெட் இல்லைன்னா அதாவது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எது இல்லைன்னா இது ஸ்ப்ரெட் ஆகிடும். வார்ம்ஸ் ஸ்கேன் த நெட்வொர்க் ஃபார் வல்னரபிள் டிவைசஸ், காப்பி தெம்செல்ஸ் ஓவர் ஆட்டோமேட்டிக்கலி த்ரோ ஓப்பன் போர்ட்ஸ் ஆர் நெட்வொர்க் ஷேர்ஸ். ஸோ இன்னொரு கம்ப்யூட்டர்னு ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அந்த கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இல்லைன்னா. ஃபோர்த் மெத்தட் ஃபிசிக்கல் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவபிள் மீடியா. இப்போ யூஎஸ்பி பென்ட்ரைவ் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம இன்ஃபெக்டட் பென்ட்ரைவ் ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு கம்ப்யூட்டர் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அதில் ஸ்ப்ரெட் ஆகிடும். சப்ளை செயின் அட்டாக்ஸ், என்டர்பிரைஸ் இருக்குன்னா அவங்க நிறைய இமெயிலோ இது எதுவுமே கஸ்டமர்கிட்டன்னு வரும், சப்ளையர்கிட்டன்னு வரும். ஸோ அதில் மெலிசியஸ் கோடு ஏதாவது இருக்கும், ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டர் ஸ்ப்ரெட் ஆகிடும். கிளவுட் ஸ்டோரேஜ் இன்ஜெக்ஷன், கூகுள் டிரைவ் காமன் டிரைவ் அதில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அவங்களோட ஒரு ஃபைல் கரப்ட் ஆயிருந்ததுன்னா, அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம ஃபைலுக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த செக்ஷனில் கம்ப்யூட்டரை எப்படி மால்வேர்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் சிஸ்டத்தை எப்படி பார்க்கறதுங்கிறத பார்க்க போகிறோம். அவாய்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட், இன்ஸ்டால் ரெப்யூட்டபிள் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர், அதாவது அப்டேட்டட் ஆன்டிவைரஸ் ஆன்டி மால்வேர் ப்ரோக்ராம் கம்பல்சரியாக இன்ஸ்டால் பண்ணணும். செகண்ட், ரெகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், அதாவது நம்ம ஏதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் விண்டோஸோ இல்லைன்னா அதே மாதிரி கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்குன்னா
ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஃப்ளாஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட் பண்ணி நார்மல் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸசைஸ் காஷன் ஆன்லைனில் நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். டூ நாட் கிளிக் ஆன் சஸ்பிஷியஸ் லிங்க்ஸ் ஆர் பாப்அப்ஸோ இப்போல்லாம் பாப்அப் பிளாக்கர்ஸ் இருக்குது. இருந்தாலும் சில பாப்அப்ஸ் அதையும் மீறி வரும். வந்துனாலும் அதை கிளிக் பண்ணாமலோ இல்லை சஸ்பிஷியஸ் லிங்காக இருந்தால் அதை கிளிக் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி இமெயில் அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. அன்னெசரியாக தெரியாத இமெயில் வந்திருந்ததுன்னா அட்டாச்மெண்ட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. யூஸ் ஸ்ட்ராங் ஆதென்டிகேஷன். இன்னொரு மெத்தட் என்னன்னா மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். அது இப்போ எல்லாம் ஜிமெயிலில் யூஸ் பண்ணுறாங்க. செக்யூர் த நெட்ஒர்க். கம்ப்யூட்டர்லாம் அது இம்பார்ட்டண்ட்டு. அது ஃபயர்வால் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர்வாலுங்கிறது நெட்ஒர்க்லேருந்து அட்டாக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது. டிஃபால்ட் ரூட்டர் பாஸ்வேர்டு, ரூட்டர்ஸ்லாம் நிறைய டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அதெல்லாம் நார்மலாக ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணும்போதே கனெக்ட் பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் WPA3 என்கிரிப்ஷன் ஃபார் ஹோம் வைஃபை. இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டு WPA3 என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் தான் வைஃபைல வர்றது. இந்த ஹோம் வைஃபைலெல்லாம் இந்த என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டை அடாப்ட் பண்ணிக்கணும். அடுத்து ரெகுலர் டேட்டா பேக்கப். நம்முடைய டேட்டாவை ரெகுலராக பேக்கப் பண்ணிக்கணும். அதுக்கு ரூல் என்னன்னா 3-2-1 ரூல் ஃபாலோ பண்ணணுமா. 3 காப்பீஸ் ஆஃப் டேட்டா எப்போவுமே இருக்கணும். அதில் 2 டேட்டாஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. அதாவது ஒன்று ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் ஒன் பென் டிரைவில் இருக்கணும். வித் ஏ காப்பி கெப்ட் ஆஃப் சைட் ஆர் இந்த கிளவுடு. ஒரு காப்பி வந்து கண்டிப்பாக கிளவுடில் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து லிமிட் யூசர் ப்ரிவிலேஜஸ். ஸ்டாண்டர்ட் யூசர் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர்னு தனியாக வச்சுக்கணும். ஸோ நம்ம நார்மல் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் யூஸரை யூஸ் பண்ணிக்கணும்.